ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. புது ஆதார் ரூல்ஸ் ஒன்று வந்திருக்கு. இனி 5 வயது 15 வயது உடனே இதை பண்ணுங்க. இப்போ பண்ணிட்டா தப்பிக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உதய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் அது பார்த்தீங்கன்னா 5 வயது மற்றும் 15 வயதுடைய குழந்தைகளுக்கான புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகளின்படி பெற்றோர்கள் கட்டாயமாக இதை செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் அவர்களுக்கு கட்டணம் விதிக்கப்பட இருக்கிறது. உங்களது வீட்டில் 5 மற்றும் 15 வயது குழந்தைகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இந்திய குடிமக்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கக்கூடியது தான் ஆதார் கார்டு. இது இப்போ முழுவதுமே கம்பல்சரி எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. 12 இலக்க தனித்துவமான அடையாள அட்டை எண்ணை கொண்டிருக்கும் இந்த கார்டில் பெயர், பிறந்த தேதி, முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்கள் மட்டுமல்லாமல் போட்டோ, கைரேகை மற்றும் கருவிழி போன்ற பயோமெட்ரிக் விவரங்களும் பதிவு செய்யப்படுகிறது. இதில் குழந்தைகளுக்கு தனி விதிகள் இருக்கு. கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் இது யார் யாருக்கு அப்படிங்கிறத மெயினாக பார்த்துடலாம். இந்த கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் விதிகள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 15 வயதுள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும். உங்களது வீட்டில் 5 வயது குழந்தைகள் இருந்தால் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று அவர்களது பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். இதில் போட்டோ, கைரேகை, கருவிழி விவரங்கள் அடங்கும். அதே போல 15 வயதுடைய குழந்தைகள் இருந்தாலும் அவர்களது பயோமெட்ரிக் விவரங்களையும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் 5 வயதுக்கு மேல் இருக்கும் குழந்தைகளை வைத்திருந்து அவர்களுக்கு ஆதார் கார்டு வாங்கவில்லை என்றாலும் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும். இப்படி அப்டேட் செய்துவிட்டு அவர்களுக்கு 15 வயது வந்த பிறகு மீண்டும் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய வேண்டும். ஆகவே 10 வயது இடைவெளியில் இந்த கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் விதிகளுக்கு உட்பட வேண்டியிருக்கிறது. இது 18 வயதுக்கு மேல் இருப்போருக்கு பொருந்தாது. ஆகவே அவர்களுக்கு பெயர், முகவரி, மொபைல் நம்பர் ஆகியவற்றில் மட்டுமே அப்டேட் கிடைக்கும். இதற்கு கட்டணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் செய்யும் குழந்தைகளுக்கு கட்டணம் கிடையாது. ஆகவே 5 வயதுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டை 7 வயது வரையில் இலவசமாக செய்து கொள்ளலாம். அதே போல 15 வயதுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டை 17 வயது வரையில் இலவசமாக செய்து கொள்ளலாம். இந்த வரம்பை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் கட்டணம் செலுத்த வேண்டிய இருக்கும். அதாவது 8 வயதில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்தாலும் 18 வயதில் பயோமெட்ரிக் அப்டேட் செய்தாலும் அதற்கு கட்டணங்கள் இருக்கும். நீங்கள் 5 வயதுக்கானது 7 வயசு வரைக்கும் பண்ணலாம், 15 வயதுக்கானது 17 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஆனால் 8 வயசு 18 வயசுக்கு இந்த மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸஸாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகவே கட்டாயம் பயோமெட்ரிக் அப்டேட் விதிகளுக்கு உட்பட்டு அப்டேட் செய்தால் எந்தவித செலவும் இல்லாமல் வேலையை முடிக்கலாம். இந்த விதிகளையே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கொண்டு வந்துள்ளது. முன்னதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆனது ஆதார் கார்டு மூலம் நடக்கும் வெரிஃபிகேஷனை டிஜிட்டலாக மாற்றும் முடிவை தெரிவித்தது. பேங்க் அக்கௌண்ட் ஓபன், சிம் கார்டு வாங்குதல், ஹோட்டல் புக்கிங், டிக்கெட் புக்கிங் போன்றவற்றின் போது கேட்கப்படும் ஆதார் கார்டு நகலுக்கு பதிலாக டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் வர இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு காப்பி, அதுக்காக ஜெராக்ஸ் காப்பி இல்லைன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் காப்பி, இதுக்கு பதிலாக QR ஸ்கேன் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. உங்களோட ஆதாரை ஸ்கேன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இது QR மற்றும் பேஸ் ஐடி அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ஐடி அத்தன்டிகேஷன் QR மூலம் செய்யப்படுகிறது. ஆகவே ஆதார் கார்டு நகலில் இருக்கும் QR கோடு மட்டுமே போதும். உங்களது பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்கள் அடங்கிய மொத்த நகலை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கே பிரத்யேக ஆப் கொண்டு வரப்படுகிறது. அதாவது உங்களுக்கு QR மாதிரி ஒன்று ஆதார் கார்டுலேயே வந்துடும். அதுபோக ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அதுலேயே நடந்துடும். ஸோ இது மூலமாகவே உங்களோட ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆதார் கார்டை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு அலைய தேவையில்லை. ஒரு ஸ்கேன் பண்ணால் போதும், உங்களோட ஃபோனில் இருந்தால் கூட போதும். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை ஆதாரில் கொண்டு வர போகிறாங்க. அதுலேயே உங்களோட பேர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் 5 வயசு 15 வயசு குழந்தைங்களை வச்சுருக்கீங்க, இல்லைனா 1 வயசு 2 வயசு வித்தியாசத்தில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த அப்டேட்டை பண்ணிடுங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.